ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது திருவள்ளூர் மாவட்ட ஊர் காவல் படை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது திருவள்ளூர் மாவட்ட ஊர் காவல் படையில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். மொத்தமாக வந்து 25 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு. ஸோ 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இருப்பிட தகுதி கேட்டிருக்காங்க, நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராகவும் அதேமாரி உங்களுடைய நேட்டிவிட்டி வந்து திருவள்ளூர் மாவட்ட காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஒன்லி நீங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே நேட்டிவாக வசிக்கிறீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. புது தகுதி கேட்டிருக்காங்க, பொதுநல சேவை தன்னார்வ தொண்டு செய்ய விருப்பம் உடையவராக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் பேசிக் எலிஜிபிலிட்டி, செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேற்படி உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்கை நீங்கள் ஃபார்மை வந்து பூர்த்தி செஞ்சு பின்வரும் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் நகலெடுத்து திருவள்ளூர் மாவட்ட காவல் அலுவலகம் இருக்க பாருங்கள், அங்கே நீங்கள் போயிட்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் வந்து ஃபில் பண்ணி டைரெக்டாக வந்து திருவள்ளூர் மாவட்ட காவல் அலுவலக வளாகம் இருக்க பாருங்கள், ஊர் காவல் படை அலுவலகம், அங்கே போயிட்டு டைரெக்டாக சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணி டைரெக்டாக எடுத்துகிட்டு போகிற மாரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, பிறப்பு சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, கல்வி தகுதிக்கான உடைய 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க அல்லது டிசி கேட்டிருக்காங்க, தற்போதைய 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 15/1/2025. அதுக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்புக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணால் அப்ளை பண்ணுங்கள். சேலரியை பொறுத்திருக்கும் பர் டேக்கு உங்களுக்கு 500 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்றைக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு 500 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் இருக்க போது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது, தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கை நம்ம டெலகிராம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிடுறோம். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் இன் ஃபுல். ஸோ உங்கள் ஃபுல் நேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, என்னமான ஒர்க் பண்ணுறீங்க, இதை பற்றி எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஃபில் பண்ணிட்டு பிளேஸ் அண்ட் டேட்டை மென்ஷன் பண்ணிட்டு சிக்னேச்சரை போட்டு இதில் அட்டாச் பண்ணியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.